3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் முன்னாடி அவர்கள் விரும்பிய உடையை உடுத்தக்கூடாது என்று தடை போட்டார்கள் இல்லையா? அடுத்தது என்ன பண்ணாங்க? அவங்க வீடுகளை புல்டோசர்களால் இடித்தார்கள் இல்லையா? அவர்கள் விரும்பிய உணவுகளை உண்ணக்கூடாது என்று சொல்கிறார்கள். இப்போது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீ வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வந்தால் நடக்கிறதே வேற, வராமல் இருங்க அப்படின்னு ஒரு பாஜகவினுடைய எம்எல்ஏ சர்வசாதாரணமாக செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியை சொல்கிறான். டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இல்லையா, இவருக்கு 2 பேரும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர், ஆர்எஸ்எஸ் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கார்கள். உலகமே அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அதிர்ச்சி கலந்த ஒரு உணர்வோடு இன்றைக்கு உலக மக்கள் பார்க்கக்கூடிய இடத்திற்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவை கொண்டு சேர்த்திருக்கிறது. நான் செய்தியை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், பீகார் மாநிலத்தில் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. இந்த பாஜகவினுடைய ஒரு எம்எல்ஏ இங்கே இருக்கிறான். அவன் பேர் ஹரிபூஷன் தாக்கூர். சரியா? இவன் நேற்றுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துறான். அதில் இவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, ஹோலி பண்டிகை அன்று முஸ்லீம்கள் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனுடைய அந்த முழு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரமலான் மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்று ஹோலி பண்டிகை வருவதால் இந்துக்களுடன் பிரச்சனை ஏற்படும். அதனால் பிரச்சனைகளை தவிர்க்க முஸ்லீம்கள் ஹோலி பண்டிகை அன்று வீட்டிலேயே இருக்க வேண்டும். நீங்கள் நமாஸ் செய்வதற்கு ஒரு ஆண்டுக்கு 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. ஆனால் ஹோலி ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தான் வருகிறது. எனவே இந்துக்கள் தங்கள் பண்டிகையை கொண்டாட அனுமதிக்க வேண்டும். பிறகு முஸ்லீம்கள் மீது வண்ணங்கள் பூசப்பட்டால் கோபப்படக்கூடாது. முஸ்லீம்களுக்கு இது பிரச்சனையாக இருந்தால் அன்றைய தினம் வீட்டிற்குள்ளேயே இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹோலி பண்டிகைக்காக முஸ்லீம்கள் தான் வண்ணப்பொடிகளை விற்பனை செய்கின்றனர். ஆனால் அந்த வண்ணப்பொடி தங்கள் துணிகளில் பட்டால் நரகத்திற்கு செல்வது போல் உணர்வு ஏற்படும். இப்படின்னு இந்த எம்எல்ஏ அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பாஜகவினுடைய ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கிகாரன் பேசியிருக்கிறான். இவன் மீது இந்த நொடி வரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஹோலி பண்டிகை என்று முஸ்லீம்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க? யார் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க? இப்போ நீங்கள் ஒன்று பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள். தமிழ்நாட்டில் நம்ம இங்கே முஸ்லீம்கள் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். கொண்டாடும்போது முடிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டாடுறோம். ரமலான் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய இந்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. முஸ்லீம் சகோதரர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இதுதான் இந்தியா இல்லையா? இப்படி தான் இந்தியா இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறானுங்க? ஹோலி பண்டிகை என்று 2 நிகழ்வும் ஒரே வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால நீ வெளியே வராத அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அதான் 52, அதாவது வாரம் ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாரத்திலையும் இவர்கள் முஸ்லீம்கள் தொழுகை நடத்துகிறாங்களாம். இது ஹோலி பண்டிகை இதுவும் இந்த வருஷம் ஒரே வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால இந்துக்களுக்கு நான் முதல்ல இவன்ட்ட என்ன கேட்குறேன்னா, எல்லா இந்துக்களும் முதல்ல ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்களாடா? முட்டா பயல, தமிழ்நாட்டில் எத்தனை பேருடா ஹோலி கொண்டாடுறான்? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஹோலின்னு என்னன்னு தெரியுமாடா? முட்டா பயல. அதே மாதிரி நான் கேட்குறேன்டா, தெலுங்கானாவில் ஆந்திராவில் இருக்கிற எத்தனை பேருக்குடா தெரியும்? ஹோலியை பற்றி யாருக்கடா தெரியும்? என்னடா நீ பண்ணிகிட்ருக்கிற? அதாவது இவன் எம்எல்ஏவாக தொடர்வதற்கு தகுதியானவனா? பாருங்களேன், சட்டம் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு நமக்கு தெரியல. ஒருத்தன் சர்வசாதாரணமாக செய்தியாளர்களை கூப்பிட்டு இவ்வளவு துணிச்சலாக ஒரு விஷயத்தை சொல்கிறான்னா, பீகாரை எல்லாம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை எப்படி மாற்றி வச்சுருக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நமக்கு அச்சம் இருக்குது. நமக்கு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு மட்டும் அல்லங்க அச்சம். இந்தியாவில் இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக சங்கபரிவார கும்பல் நடத்தி கொண்டு வரக்கூடிய இதே மாதிரியான விஷயங்களை உலக மக்கள் பார்க்கும்போதே எல்லாருமே அச்சத்தில் இருக்காங்க, பீதியில் இருக்காங்க. அதனால தான் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உலகிலேயே ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறிவிட்டதுன்னு எச்சரிக்கை கொடுக்குறான். மோடியினுடைய ஆட்சியில், அமித்ஷாவினுடைய ஆட்சியில் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு எச்சரிக்கை மணி அடிக்கிறார்கள். யோகியினுடைய ஆட்சியில் இதெல்லாம் நடந்துருச்சு, கவனமாக இருங்க, யார் காப்பாற்ற போகிறீங்க, என்ன நடக்குது, இந்திய மக்களை உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறான். எச்சரிக்கை மணி நமக்கு கொடுக்குறான். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. இன்றைக்கி முஸ்லீம்களை சொல்லுவான், நாளை கிறிஸ்தவர்களை சொல்லுவான், அடுத்தது இந்துக்களையிலே சொல்லுவான், இந்துக்களில் ஒரு பிரிவினரை சொல்லுவான் இல்லையா, பெரும்பாலான பிரிவுகளை சொல்லுவான்.
ஆர்எஸ்எஸ் பாஜக யாருக்காக வேலை செய்யுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே இல்லையா? அப்போ நம்ம இதில் இருந்தெல்லாம் எப்படி நம்முடைய இந்தியாவை நம்ம காப்பாற்ற போகிறது இல்லை. இதனால தான் சொல்கிறது, ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? காங்கிரஸினுடைய எதிரி மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ், காங்கிரஸினுடைய முதல் எதிரி மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ், இந்தியாவினுடைய முதல் எதிரி ஆர்எஸ்எஸ் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, மோகன் பாகவத் என்ன சொல்லணும்? ஆர்எஸ்எஸ் காரனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் என்னங்க சொல்லணும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பிரதமராக இருக்கக்கூடியவர் நரேந்திர மோடி. நீ எப்படிப்பா சொல்லுவ? நீ இந்த மாதிரி எப்படிடா சொல்லுவ? நீ எம்எல்ஏ பதவியில் இருக்கிறதுக்கே தகுதியானவனடா, வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? இதை யார் சொல்லுவா? நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம பிரதமர்கிட்ட நம்ம மோடிஜி கிட்ட 56 இன்ச்சு மோடிஜி கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம், இந்திய மக்கள் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஆனால் மோடிஜி சொல்ல மாட்டேங்கிறாரு. மோடிஜி எப்படி சொல்லுவார்? மோடிஜியே தேர்தல் காலங்களில் இதே மாதிரியான பேச்சுக்களை பூரா பயணம் மேற்கொண்டு பேசக்கூடியவர் தானே. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதிரி தெறிக்க விடுறவர் தானே அவர். அவர்கிட்ட இருந்து எப்படி இவரை எதிர்க்கிற மாதிரி வரும்? வராது. அப்போ யார்கிட்ட போய் நம்ம முறையிடுறது? முறையிட வேண்டிய முறையிட்டால் இப்போ கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு யார்கிட்ட காசு இருக்குது? இப்போ சாதாரணமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு வழக்கு தொடுக்கணும்னா எவ்வளோ லட்சம்? யார்கிட்ட இருக்குது? காசு யார்கிட்ட இருக்குது? அப்போ நான் என்ன, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களெல்லாம் காலம் பூரா இப்படி இவனுங்க பண்ணிகிட்டு இருப்பானுங்க, இதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதியா அப்படின்னு கேட்குறாங்க இந்திய மக்கள். கேட்குறாங்க. யாரை பார்த்து கேட்குறாங்க? இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகக்காரர்களை பார்த்து கேட்கிறார்கள். இதுக்கு பாஜகக்காரன் தான் பதில் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் பீகாரில் நடத்திட்டு இருக்கிறவன், உத்தரப்பிரதேசத்தில் நடத்திட்டு இருக்கிறவன், குஜராத்தில் நடத்திட்டு இருக்கிறேன், இவனுடைய வாரிசுகள் தான், கோட்சேனுடைய வாரிசுகள் தான். இதனுடைய கொஞ்சம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. இவனுங்க வருவா, தமிழ்நாட்டு மக்களிடம் நான் சொல்கிறேன், இவனுங்க வாக்கு கேட்டு வரும்போது இங்கே நடந்ததெல்லாம் சொல்லுங்கள். நீ வரணும்னு சொல்கிற இல்லைடா, இங்கே நாங்கள் இங்கே மாம மச்சானாக இருந்துகிட்ருக்குறோம், இங்கே நீ என்ன பண்ணலான்னு உன்னுடைய உத்தேசம்? அங்கே பீகார் மாதிரி பண்ணலான்னு இல்லையா? அங்கே மாதிரி இங்கே பேசலான்னு நினைக்கிறியா? இல்லை உத்தரப்பிரதேசம் மாதிரி பேசலான்னு நினைக்கிறியா? இல்லை குஜராத்தில் மாதிரி இங்கே பேசலான்னு நினைக்கிறியா? ஏற்கனவே ஒருத்தர் பேசிட்டான் இல்லையா? எவன் பேசலாம் சொல்லுங்கள்? பேராசிரியர் போர்வையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் ஒருத்தன். என்ன இங்கே ஹலால் உணவா? அடா முட்டாப்பாயில், நாங்கள் காலங்காலமாக அந்த உணவு தானே நாங்கள் சாப்பிட்டுட்ருக்குறோம். தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு பிடிக்கலன்னே போடா. உன்னை யார் சாப்பிட வந்து சொன்னா? நீ அந்த ஹோட்டலை பார்த்து போய் ஒரு நாடகம் நடத்துவ, அது தமிழ்நாட்டில் நடத்துவ, தமிழ்நாட்டு மக்கள் செருப்படி கொடுப்பார்கள். சரியா? நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களே தயவு செஞ்சு இவனுங்க இந்த மாதிரி இங்கே வாக்கு கேட்க வருவோம், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாம் வரும்போது கேளுங்க, பீகாரில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இப்போ அதைத்தானே இங்கே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, பொங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.